வணக்கம் அண்ட் வெல்கம் டு புதியுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமா. சின்ன சின்ன சினிமாவில் வார வாரம் வித்தியாசமான விறுவிறுப்பான படங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் படங்கள் காத்துட்டு இருக்கு. வெள்ளி விழா கொண்டாடின படத்தோட வெற்றியோட ரகசியம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த படத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்த்து பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருப்போம். ஒரு படத்தை நாம முதல் முறை பார்க்கும்போது அந்த படம் பிடிச்சிருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கே, ரெண்டாவது வாட்டி பார்க்கணும்னு தோணும். ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் பிடிக்கும். மூணாவது வாட்டி பார்க்கும்போது இது தாண்டா படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி நம்மளோட சின்ன சின்ன சினிமாவில் நிறைய படங்கள் இருந்திருக்கு. அந்த படங்களை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுக்கும் போதே நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறந்த படங்களோட தொகுப்பு தான் இது, பெஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன சினிமா. இந்த சின்ன சின்ன சினிமாவில் நாம முதல் பார்க்க போகிற படம் வளையோசை. நிறைய தமிழ் சினிமாக்களில் பார்த்துருக்கோம். ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா அந்த நிச்சயதார்த்தம் நின்று அந்த திருமணம் நின்று போய் அதுக்கப்புறம் ஒரு காதல் இருக்கும், நிறைய சஸ்பென்ஸான விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கதை காலத்தோடு இருக்கிறது தான் வளையோசை. இதில் என்ன மாதிரி காதல் இருக்குது, அந்த காதல் கைகூடுதா இல்லையா, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, படம் எப்படி முடிய போகுது, இந்த மாதிரி ஒரு சின்ன சஸ்பென்ஸோட அந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு மாற்றத்துக்கும் மக்கள் இப்போது தயாரில்லைங்கிறது தான் உண்மை. இந்த 3 சமூகத்தை திருத்த தெருவில் இறங்கி போகிறான்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகேவா? ஓகே. அப்படியே அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் நினச்சி பாருடா. கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, தோணுச்சுன்னா சொல்கிறேன். கொஞ்சம் என்ன நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? அப்பா அப்பா இருக்கேன்டா, நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வர, அவ்வளோதான். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, கருப்பு கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன். நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு தெரில. எங்கள் அப்பா தான் கல்யாணத்தை எனக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணிட்டார். கருப்பு ஒரு கலரே இல்லை தெரியுமா? உங்களை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்த போறேனே தெரியல. அவசியமே இல்லை. முடிவு பண்ணிட்டேன் 3 மாசத்துக்கு முன்னாடி. ஃபோட்டோவில் தான் காமிச்சாங்க. அம்மா தாரிணி, ஓ இங்கே இருக்கீங்களா? அப்பா கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. கல்யாண வேலையெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. ஹாய்டா. மச்சி, உனக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா, போய் மீட் பண்ண போ. உன் பிரச்சனை தான் என்ன? புரியல. ஆமாம், நான் ஒரு திருடி தான். பஸ் ஸ்டாப்பில் பிக் பாக்கெட் அடிக்கிறேன். அது என் இஷ்டம். உன் ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இனி என் விஷயத்தில் தலையிடாத. ஓ, நீ தான் அந்த ரம்யா. ரம்யா, திருடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கஷ்டப்படுறவங்க கிட்ட திருடாதீங்க. சரி, ஓகே, நீங்கள் கிளம்பலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது. முடியாது. என்ன பண்ண முடியும்னால? யாருமே வாங்காத இந்த பேப்பர் ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப தான் பண்ணுற. என்ன பண்ண முடியும்னால? இன்னொரு தடவை திருடிப்பார், தெரியும். பார்க்குறேன். ஹலோ, யாரு? நானா? சொல்லு. ஃபோனை கொடு, கேம் விளையாடு. ஆமாம், இது யார் நம்பர்? இது அப்பா நம்பர். ஓ, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நிச்சயதார்த்த ட்ரெஸ்க்கு? ஒயிட், கிரீன், பட்டை. ஹலோ மிஸ்டர், பிளாக் கலரே இல்லை, தெரியும்ல? டேய், சிரிச்சிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் விட்டு கிளம்புங்க. ஓகேடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கண்ணா. சீக்கிரம் வண்டி. ஏய், என்னாச்சு? என்னையே கூப்பிட்டு வந்த? உனக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்படியே விட்டு போயிருக்கலாம்ல.
என்ன பதிலே காணும்? நீ ஏன் இந்த தொழிலை மாற்றக்கூடாது? இதுக்கு என்ன, நல்ல தொழில் தானே. யாரோ செஞ்ச பாவத்துக்கு யாரோ பலியாவாங்க. சின்ன வயசுல திருவிழால தொலைஞ்சு போயிட்டேனா இல்ல வேணும்னே விட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். வேற என்ன பண்ண சொல்ற? ஏதாச்சும் பண்ணு, போய் பிச்சை எடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன், நான் அழகா இல்லையா? முடியாதுல்ல? நல்லா வாழணும்னு ஆசை இல்லாமலாம் இல்லை, வேற வழி இல்லை. பாய். சொல்லுங்க மாமா. ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க. பத்திரிகை பிரிண்ட் கொடுத்துடலாமா? பண்ணிடலாம். சரிங்க மாப்பிள்ள. ஓகே. இது மாதிரி அவள உங்க வீட்ல நடந்தா சும்மா இருப்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? தட்டி கேளுங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இப்படி நடந்தா சும்மா இருப்பீங்களா? அநியாயத்துக்கு எதிராக போராடுங்க. அக்கா, நீங்க சும்மா இருப்பீங்களா? அண்ணா, உங்க வீட்ல நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஹலோ என்பா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நான் தானே ஃபர்ஸ்ட் விஷஸ். ஓகே ஓகே, பை. ஏன் நாங்களாம் கொடுத்தா வாங்கக்கூடாதா? உழைச்சுதான் வாங்கினது. போயிடுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ண போகிறாங்க. ஓ, அவளை பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். ஆனால் ஹலோ, என் செகண்ட் லைன் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நம்ம தாரிணி. என்னாச்சு? பத்திரிக்கை கொடுக்கத்தானே போனா, எவனாச்சும் குடிச்சு வந்து காரியத்துவம் தெரிஞ்சா போனா. நான் பாட்டும் பேசிட்டே இருக்கேன். நீனே திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க. என்ன டோட்டலாக ஆளே மாறிட்ட? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? என்னமோ தெரியல, யார் சொல்லியும் கேட்கணும்னு தோணலை. ஆனால் உன் பேச்சை கேட்காம இருக்க முடியல. எனக்கு மஞ்ச இந்த வாழ்க்கைக்கு நீ தான் காரணம். உன்னால தான் மாறணும்னு நினச்சேன், இப்போ மாறிட்டேன். கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு, உன்கிட்ட கூட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ நீ ஏற்றுக்கல. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னொருத்தரோட கல்யாண நிச்சயம் இருக்கு. இன்பா, கதிர்னு ஒருத்தர் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் என்னை ஏற்றுக்கிட்டார். இதை சொல்ல தான் உன்னை வர சொன்னேன். உன் ஃப்ரீ அட்வைஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், இது பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ண ஷர்ட் தானே?
மணிகண்டன் அவர்களோட வலையோசை படம் பார்த்தோம். இந்த படத்துல ஒரு காதல் கை கூடல அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வலி இருக்கும், ஒரு திருமணம் நின்று போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய காதல் ஜெயிக்குதா இல்லையா, இப்படி ரொம்ப அழகா ஒரு படத்தை காமிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு நம்மளோட ஆடியன்ஸ் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரேட்டிங் 8. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அடுத்து பார்க்க போற படம் பனி விழும் மலர்வனம். ரொம்ப அழகான இளையராஜா அவர்களோட பாடல். படமும் அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம படத்தை பார்க்கும்போது சில படங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், ஆஹா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அப்பா தான் இந்த படத்துல தன்னோட மகனோட காதலுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப அழகா ட்ரெயின் பண்றாரு, அந்த காதலை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கிற ஒரு கதை களத்தோட, நிறைய காமெடியோட, நிறைய காதலோட ரொம்ப அழகா ஊட்டியில எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அந்த படத்தை நாம இப்ப பார்க்கலாம். இவ்வளோ நேரமாடா தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் எழுந்திருப்பா. அப்பா என் லவரை நான் பார்க்க போறேன், நீ ஏன்ப்பா டென்ஷன் ஆகுற? இல்லை, அவள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு ஹெல்ப் பண்ணாம்பா. சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ ரெடி ஆகிட்டு வா. நான் கிருஷ்ணா, பிகாம். இந்த 4 எழுத்து என் பேர் பின்னாடி வந்து 3 மாதம் ஆச்சு. இதுக்காக நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டேன், ஆரியஸையும் சேர்த்து. பா இன்னொரு தோசை. என்னடா முத நல்ல காரியத்துக்கு போற, கருப்பு சட்டை போட்டிருக்க, வேற சட்டை எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கிட்டு கெத்த போடா. பா கிளம்புறேன்பா. பெஸ்ட் ஆஃப் லக். Two minutes. இவ்வளோ நேரம் நான் ஆசைப்பட்டதும் எங்கள் அப்பா அவசரப்பட்டதும் இதுக்காக தான், இவளை பார்க்க தான். காவ்யா. ஹாய். ஹாய். வர சொல்லியிருந்தீங்க? உன் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நீ ஏதோ என்ன பைத்தியமாக லவ் பண்ணுறியாமே, டைரியெல்லாம் எழுதி வச்சிருக்கியா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சொல்வியா? அதை நான் சொல்கிறத விட நீயே படித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உன் கூட இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் 2 பேர் தான். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று என் ஃப்ரெண்ட். எங்கள் அப்பா ரொம்ப வித்தியாசமான ஆள். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல. இவர் இருக்கிறனால என்னவோ நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதும் இல்லை. பா நேற்று பாலா பர்த்டேக்கு போயிருந்தேன்லப்பா, அங்கே பசங்க கொஞ்சம் ஊற்றி விட்டாங்கப்பா. என்ன சாப்பிட்ட? பீருப்பா. எவ்வளவு? அரை பாட்டில். வெளியில் சொல்லிடாத, நீலாம் என் பையன்னு. நான் எல்லாம் உன் வயசில் ஒரு ஃபுல் பாட்டில் மில்ட்ரி ராம் சாப்பிட்டுட்டு ஸ்டடியாக இருப்பேன். ம், என்னப்பா இப்படி சொல்கிற? வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி தானே வரணும், தெரிஞ்சுக்கணும், ஆனால் எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. உங்கள் புள்ள கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறீங்க? ஐ எம் ப்ராக்டிக்கல் மேன்டா. ஏதோ கூட்டமாக இருக்குது, வண்டி ஓரமாக நிறுத்து. ஹலோ டாக்டர், நான் ராம் பேசுகிறேன். ஒரு பொண்ணுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆமாம், பலமாக அடி இல்லை. உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஓ அப்படியா, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அடித்தார் அப்படின்னா ரத்தம் தான் வரும், அவ்வளோ வீரியமாகவும் இருப்பார். என்னை ஒரு தடவை ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு போட்டாங்க கல்லால், வரட்டி அடித்தார் பாரு. அப்போ தான் எங்கள் அப்பாவுடைய ஹீரோஸ்தே பார்த்துருக்கேன். அதே மாதிரி என்னை வந்து பயங்கரமாக வாட்ச் பண்ணுவார். ஸ்கூல் போகிறதுலேருந்து ஸ்கூல் கட் அடிக்கிறது முத கொண்டு கரெக்டாக பிடிச்சி போடுவார். கண்ணாடி இறக்கி விட்டா காற்று வரும்லப்பா. ஏதோ சொல்கிறேன். எந்த அப்பனுக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ்.
எனக்கு கிடைச்சது. என் பையன் லவ்வில் விழுந்த அந்த செகண்டை நான் பார்த்தேன். சொன்ன வரைக்கும் போதும், திரும்படா. ஹலோ, இளங்கோவா? உங்கள் பொண்ணு தானே காவியா? சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. உங்கள் பொண்ணை ஊட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? இதை நான் படிக்கிறத விட நீயே சொன்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். சொல்வியா? சொல்கிறேன். என்னடா லவ் பண்ணுறியா? பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. யார் அந்த காவியா தானே? பா லவ் எல்லாம் பண்ணலப்பா. நான் வேணா அவங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? நானே இன்னும் அவகிட்ட பேசலப்பா. பா நல்லா தான் சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். லவ் பண்ணேன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்ச? லவ் பண்ணுறவன்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான்னு எவன்டா சொன்னது? இந்தடா வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் உன்னோட திறமை தான். கரடா ஊட்டி படுகாவா? நான் கிருஷ்ணா கே, அவ காவ்யா கே. கே ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு கே. ஒரு கே நான், இன்னொரு கே அவ. அந்த இன்னொரு கே விட்றா அவன் வந்துட போறாடா, போய் தொடடா. டேய் ஹே காவ்யா, ஒரு நிமிஷம். காவ்யா மேல அப்பா. ஹலோ ஹலோ பாலா பாலா. ஐயோ ஏய் பாலா, நான் யாராது? இங்க தான்டா இருக்கேன். கேக்குறல வாடா. அங்கிள் மேல வாடா. இதோ வரேன் அங்கிள். அங்கிள் யாரா நீ? இல்ல அங்கிள். எதுக்கு என் பொண்ணு பின்னாடி வந்த? நான் அங்கே வந்தேன்னா அங்கே ஒரு பள்ளம் இருந்துச்சா, அப்புறம் உங்கள் பொண்ணை பார்த்துருக்கேன் ஆக்சிடெண்ட்டில். அப்படியே ஃப்ரெண்டை தேடிக்கிட்டே வந்தேன்னா அப்புறம் எந்த ஆட்டி? அச்சன் அங்கிள். ஆக்சிடென்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ராமகிருஷ்ணன் அவரோட பையன். சரி, உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு அங்கிள். நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ புறப்படு. ஓகே அங்கிள். ஆ அப்பா. ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வாங்கடான்னு சொன்னா அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கீங்க? இல்லைப்பா. ஃபோனில் பேசுனாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்லைப்பா, அந்த பொண்ணு வேற படுகா. ஏற்கனவே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் வேற பிரச்சனை பண்ணிட்டேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குப்பா. இந்தா போய் தண்ணி அடி. யோ, பெத்த புள்ளைக்கே சரக்கடிக்க காசு எடுத்து கொடுக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இவனுக்கு வாங்கி கொடு. அப்பா, இந்த உலகத்திலேயே நீங்க தான்ப்பா ரொம்ப நல்லப்பா. டீ மச்சான் வாடா போலாம். போடா. டேய் ஒயின் ஷாப் மூடிடுவாங்கடா, வாடா போலாம். இருடா, ஒரு தேங்க்ஸ் வச்சு சொல்லிட்டு வந்துடுறேன்டா. ரொம்ப முக்கியம். என்ன ரொம்ப குடிச்சிருக்கானடா? ஆமாப்பா, அந்த பொண்ணு மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான்ப்பா. நம்ம 2 பேரும் இருந்தாப்பா ரொம்ப நம்பி இருக்கான். ஏதாவது பண்ணணும்பா. அவன் இரு எவ்வளோ குடிச்சிருக்கான்? 4 ரவுண்டு குடிச்சிட்டான்ப்பா. நீ? நான் வெறும் 6 ரவுண்டு தான்ப்பா குடிச்சேன். தெரியுது, உள்ள வா. குட் நைட்ரா. என்னடா ரொம்ப லவ் பண்ணுறியா? ஆமாப்பா, ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போ விடு, நான் பார்த்துக்கிறேன். என் மகனா பிறந்துட்ட, காதல்னு விழுந்துட்ட, உன் காதல் கரை சேர்க்க நானும் இறங்கிட்டேன். கவலை நீயும் பட்டுடாத, மனச நீயும் விட்டுடாத, நண்பனா நானும் தான் உன்னை வளர்த்துட்டேன். தேவதாச போல உன்னை தாடி வைக்க விட மாட்டேன். தாஜ்மஹால் இடிஞ்சாலும் காதலிடிய விட மாட்டேன். தோல் மேல தூக்கி நானும் உன்னை வளர்த்தேன். துயரந்தான் வந்தாலும் தோள் கொடுப்பேன். 1000 பேர் வந்தாலும் அப்ப நான் கூட இருப்பேன்.
உங்கள் அப்பா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரா? பொறாமையாக இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அப்பா படுகா பசங்க கிட்ட பேசினாலே சும்மா விட மாட்டாரு. நீ வேற படுகா இல்லை, பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அன்னைக்கே பயங்கரமாக திட்டி படிப்பு கூட நிறுத்திட்டு என்னை வெளியூர் காமிச்சிட்டாரு. ஆமாம், அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க ட்ரை பண்ணியா? ஏன் ட்ரை பண்ணல? இனிமே தானே கூத்தே இருக்கு. ஏய் கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னடா சோகமாக இருக்க? உன்னை எப்பவும் இப்படி பார்த்ததே இல்லையே. அவளை பார்த்து 3 மாதம் ஆச்சுப்பா. அது ஏன்டா லவ் ஃபெயிலியர்னா எல்லாரும் தாடி வளர்த்துட்டு திரியுறீங்க? பா இன்னும் லவ்வே ஆகலப்பா. சொல்லு பாலா. டி கிருஷ்ணா எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. உன் ஆளை பார்த்தேன்டா. என்னது அப்படியா? இங்கே தான்டா ப்ளூ ஹில்ஸில் குன்னூர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்காடா. தோ உடனே வரேன்டா. சீக்கிரம் வாடா. ஹலோ பாலா. சொல்டா எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா. எப்போ வேணாலும் அவன் வெளில வருவான்னு நினைக்கிறேன்டா. ஓகேடா. டி அவன் வந்துட்டாடா. நான் வேணா அங்கே வரவா? டி வேணாம் அங்கே இரு, கூட யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போலாம் சித்தப்பா. டேய் ஓ அதிர்ஷ்டம்டா, அவங்க மேலே தானே வந்துட்டு இருக்காங்க. வெய் நான் பார்த்துக்கிறேன். அந்த செகண்ட் என்னை பைத்தியமாக்க வார்த்தையே தேவைப்படல. உன் பார்வையும் உன் சிரிப்புமே போதுமா இருந்துச்சு. பூ ஒன்று உயிரை கொன்றதே, ஒரு பார்வையில் என்னை வென்றதே. தீ போல் சென்றாயடி, பஞ்சாய் எறிந்தேன் அடி. எங்கிருந்து வந்தாயடி, என என்ன செய்தாயடி. காதல் கண்ட அந்த நொடி பறந்து சென்றேன் 100 அடி. இது முதலா இல்ல முடிவா, என் வாழ்வின் முதலாய் இனி தூக்கத்தின் முடிவாய் பதில் ஒன்று கூறடி. வாங்க உட்காருங்க. இவருங்க இங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொண்ணு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம். என்ன திடீர்னு நிச்சயதார்த்தம்? ஆசைப்பட்டது படிக்க வச்சேன், அதுவே பிரச்சனையாக இருந்தனால கல்யாணம் பண்ணிடலான்னு. என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாததா? எல்லாம் பசங்க தான். அவசியம் வந்துருங்க. உங்கள் பையன் ஃப்ரீயாக இருந்தா அவனையும் கூட்டிட்டு வந்துருங்க. நான் வரேன். ஹலோ காவியா, காவியா தான் பேசுகிறீங்களா? ஆமாம், நீங்கள்? நான் தான்மா கிருஷ்ணா ஃப்ரெண்டு பாலா பேசுகிறேன். கிருஷ்ணா ஞாபகம் இருக்குல்ல? ராமகிருஷ்ண சார் பையன் அன்னைக்கு என் வீட்டு முன்னாடிலாம் வந்து மாட்டினாரு, அவர் தானே? அவனே தான். அவன் உன்னை பைத்தியமாக லவ் பண்ணுறான். நீ என்ன அவனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுற? வேற யாரு கூட நிச்சயம் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன
என்ன பைத்தியமா லவ் பண்றாரா? என்ன உனக்கு தெரியாதா? உன் உயிரெல்லாம் காப்பாத்திருக்காம்மா. அப்படியா? எப்போ? அந்த ஆக்சிடென்ட்டு நான் வெறும் மயக்கம் தாங்க போட்டேன். அதுதான்மா, ஏதோ ஒன்று காப்பாத்திருக்கான்ல. கொஞ்சம் பார்த்து எதா பண்ணுமா. இவன் மட்டும் அழுதா பரவாயில்ல, அவங்க அப்பாவும் என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி அழுறாரு. சரி, அவர் நம்பர் கொஞ்சம் அனுப்புங்க. சரி. என்னது நம்பர் அனுப்புறதா? ஏம்மா உன் நம்பரு அவன் ஃபோன்லேருந்து தானே எடுத்தேன். இல்ல, அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினது இல்ல. ஆனா நிறைய பிளாங்க் கால்ஸ் வரும், யாருமே பேச மாட்டாங்க. சத்தியமா இவனா தான் இருக்கும். சரிம்மா, நான் அனுப்புறேம்மா, பார்த்துக்குமா. வேற என்ன இருக்கு இந்த டைரியில? உன் கூட வாழணும்னு நினச்ச நிமிஷங்கள், சொல்ல நினச்ச விஷயங்கள், அப்புறம் சுமாராக கவிதையும் எழுதியிருக்கேன். ஆமா, அது என்ன K + K = K? ஒரு K என்னோட பேரு, இன்னொரு K உன்னோட பேரு, இன்னொன்னு K ஃபார் காதல். ஹே, நான் என்ன லவ் ಮಾಡಿனேன். இது படுக்க பாஷை தானே, உனக்கு எப்படி தெரியும்? 18/9 உன்னோட வீட்டு நம்பர், 9003143176 உன் ஃபோன் நம்பர், 21 உன் ஏஜ். இவ்வளோ தெரிஞ்ச எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கேருந்து தான் வருதோ உங்களுக்கு அவ்வளோ லவ்? முந்தானே நான் உன்னை பார்த்தேன் 3 மாதம் கழிச்சு. அப்போ நீ என்னை திரும்பி பார்த்து சிரிச்ச. அந்த ஒரு செகண்ட் எனக்கு இருந்த சந்தோஷத்தை உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக தரணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே அவ்வளோ லவ் பண்ணுறியா? பண்ணு, ஆனால் இப்போ இல்லை. ஏன், என்னாச்சு? நீ இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்? சரி, இந்த டைரியை நான் எடுத்துக்கிறேன், படிச்சுட்டு தரட்டுமா? சரி, வேணும்னா திருப்பி கொடு, இல்லைனா நீ ஏறிச்சிடு. சரி, பாய். பாய். ஹலோ அப்பா, பேசிட்டேன்ப்பா. அப்படியா? அவகிட்ட போய் என்ன சொன்ன? நீ சொல்லி கொடுத்ததுதான்ப்பா சொன்னேன். ஒரு நிமிஷம், அங்கே போய் என்ன சொல்ல போகிறேன்? நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுன்னு தெரியும், ஆனால் அக்செப்ட் பண்ணிப்பிக்க நம்பிக்கை இருக்கு. ஏன்டா இப்படி ஒப்பிக்கிற? எவ்வளோ நாளைக்கு தான் லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே தொங்கிட்டு இருப்பீங்க? என்னப்பா சொல்கிறேன்? நான் சொல்கிறத கேளு, லவ் பண்ணலன்னு சொல்லு. நீ சொன்ன மாதிரி லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஒரு வேளை பிரச்சனை முடிஞ்சிருச்சுட்டு விட்டு போயிட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? ஏன்டா நெகட்டிவாகவே யோசிக்கிற? சரி, இப்போ நீ வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவன் உனக்கு ஒரு காலோ மெசேஜோ பண்ணிட்டானா அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி இல்லைனா விடு, நிச்சயதார்த்தத்துக்குன்னு 1.5 மாதம் இருக்கு. சரிப்பா. கேனா காதல் தானா? கல்யாணம் இருக்கக்கூடாதா? நானும் நின்று லவ் ಮಾಡಿದ್ದೀನಿ. எல்லா அப்பாவும் உன்ன மாதிரி இருந்துட்டா எந்த பையனுக்கும் லவ் ஃபெயிலியரே ஆகாதுல்ல. உண்மையிலே நீ ரொம்ப கிரேட்ப்பா. நீலேஷ் அவர்களோட பனி விழும் மலர்வனம் பார்த்தோம். படம் பார்க்கும் போதே பயங்கரமான சிரிப்பு. நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருக்கணும், இல்லைனா எங்கள் அப்பா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் மனசுலையும் அப்பாவோட கதாபாத்திரம் பதிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட அழகான படத்துக்கு ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கூடவே நல்ல ரேட்டிங் கூட கிடைச்சிருந்தது. பனி விழும் மலர்வனம் படத்துக்கு நம்மளோட ஆடியன்ஸ் கொடுத்த ரேட்டிங் ஒன்று உயிரை கொன்றதே, ஒரு பார்வையில் என்னை வென்ற